அன்னைக்கு ஒரு நாள் இஎம்ஐல போயிட்டு வெளில வர்றப்ப அங்க பார்த்தா ஒருத்தர் பிரியாணி செட்டில் கரண்டி வச்சு மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. பக்கத்துல ஒருத்தர் ப்ரோ இங்க வாங்க, எங்க கடையில 79 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறோம், சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்றாப்ல. என்ன ப்ரோ சும்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு கிளம்பலான்னு பார்த்தா சத்தியமா 79 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி இல்லன்னா என் சட்டையை பிடிச்சி கேளுங்க அப்படின்னா இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடை உள்ள போய் பார்த்தா பிரியாணி அடுத்துட்டு இருந்தாங்க. எது இந்த பிரியாணி தான் 79 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா அப்படின்னா ஆமா இதே குவான்டிட்டி தான், அது மட்டும் இல்லாம 2 சிக்கன் பீஸ் வச்சு கொடுப்போம் அப்படின்றாப்ல. 2 சிக்கன் பீஸ் வச்சு எப்படிப்பா 79 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, எங்க கொடுங்க அப்படின்னோட அண்ணனுக்கு ஒரு 79 ரூபாய் பிரியாணி போட்டு கொடுப்பா அப்படின்ட்டாங்க. நார்மலா குஸ்காவே 90 ரூபா 100 ரூபா வெளில வைக்கிறாங்க, இவங்க 79 ரூபீஸ்க்கு பிரியாணி கொடுக்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஒருவேளை டேஸ்ட் மட்டமா கூட இருக்கலாம், நம்ம வாங்கி டேஸ்ட் பண்ணி பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணியை வாங்கிட்டு குவான்டிட்டி பார்த்தா ஒரு ஆள் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. 2 பீஸ் இருக்குப்பா அவங்க சொன்ன மாதிரி சிக்கன். எனக்கு லக்கியா ஒரு லெக் பீஸ் வேற வந்துச்சு. ரைஸ் எடுத்து சாப்பிட்டு பாப்போம்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா பாருங்க 79 ரூபாய்க்கு இந்த பிரியாணி கொடுக்குறாங்க சொன்னா யாராலையுமே நம்ப முடியாது. ஏன்னா டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்குங்க. சரியான ஸ்பாட் ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா உள்ள எல்லாம் காஸ்ட்லியா இருக்கும்ல, நீங்க போயிட்டு வெளில வரப்ப அந்த கடையில சாப்பிட்டு போங்க, சீப் அண்ட் பெஸ்டா முடிஞ்சிரும். நான் வாங்கினது குவார்டர் பிரியாணியா, இதுலயே ஹாஃப் ஃபுல்லாம் கூட கொடுக்குறாங்க. உங்க ஊர்ல பிரியாணி என்ன ரேட்டுக்கு விக்கிறாங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காம இந்த 79 ரூபாய் கடையில ஒரு வாட்டி சாப்பிட்டு போயிருங்க.